குர்பானியுடைய இறைச்சி வலிமாவில் பயன்படுத்தலாமா? ஒருவர் குர்பானியினுடைய சமயத்திலே திருமணம் செய்கிறார். அந்த திருமணத்திற்கான வலிமா விருந்தை போடக்கூடிய சமயத்தில் அந்த குர்பானியிலே அறுக்கப்பட்ட பிராணியினுடைய இறைச்சியை பயன்படுத்தலாமா என்று சொன்னால் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் குர்பானி பிராணியினுடைய இறைச்சி அப்படிங்கிறது தான் சாப்பிடலாம், அதே போல ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பணக்காரர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற காரணத்தினால் திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஏழைகள், பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக அந்த கறியை அவர்கள் சாப்பிடலாம், அந்த இறைச்சியை சாப்பிட முடியும். வலிமாவினுடைய விருந்திலே தாராளமாக அந்த இறைச்சியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே நேரத்தில் வலிமாவையும் குர்பானியையும் ஒரே ஆட்டில் நாம் என்ன செய்ய முடியாது, நியத்து செய்ய முடியாது. ஒரு மாடு அல்லது ஒட்டகம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் 7 பங்கு இருக்கும். அதுல ஒரு பங்கை நாம் என்ன செய்யறோம், குர்பானிக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறோம், இன்னொரு பங்கை நாம் வலிமாவிற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கோம்னு சொன்னா அது வேறு விஷயம். அதுல தாராளமாக ஜாயிஸ். நான் ஒரு ஆட்டை அறுக்கும் போது அதை நான் குர்பானியுடைய கடமையை நீக்கிக் கொள்ளுகிறேன், அதே போல வலிமாவினுடைய கடமையை நீக்கிக் கொள்றேன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நியத்து செய்ய முடியாது.